தகப்பனே நாளை கொடுத்துக்க நன்றி ராஜா. பரிசுத்தமான வாழ்வினால நாங்கள் ஒருமித்து திருச்சபை மக்களாய் நாங்கள் மண்ணில் வந்திருக்கிறோம் ராஜா. இந்த நாளில் அடியதை மறைத்து நீ பேசுவோம்ப்பா. உன் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், பெரிய காரியம் செய்யும். நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபை வழிபாட்டின் ஆராதனையில அருமையான நம்முடைய தென்னிந்திய திருச்சபை எங்கெங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரே தலைவர் தான் இந்த நாளில துவக்க நாளில் சொல்லக்கூடிய வசனம், பாவ சுமையிலிருந்து விடுவித்தல். பாவ சுமையிலிருந்து விடுவித்தல். இந்த 2 நாட்களில் நாம் நினைக்கிற ஒவ்வொரு காரியமும் பார்க்கும்போது இந்த 2 நாட்கள் தான் நம் பாவத்தை அறிக்கை செய்ய முடியும். ஏனென்றால் இந்த 2 நாட்கள் தான் நாம் உபவாசத்தில் காண முடியும், தேவனோடு கூட பிரவேசிக்க முடியும், இன்னும் ஐக்கியத்தில் இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றக்கூடிய காலம்தான் இந்த 2 நாட்கள். இந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட திருவார்த்தைகளை குறித்து பார்க்கும்போது, குமாரன் உங்களை விடுதலாக்கினார், மெய்யாகவே விடுதலாக்கினார். யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், குமாரன் உங்களை விடுதலாக்கினார், மெய்யாக உங்களை விடுதலாக்கினார். பாருங்க, நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும்போது தேவன் நம்முடைய குறையெல்லாம் நீக்கி அவர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாவ சுமையிலிருந்து பாவம் என்ன என்று நாம் சிந்திக்கப்பட வேண்டும். பாவம் என்பது எந்த காலகட்டத்தில், அதாவது ஒரு தம்பியை பார்த்து அங்க போவதா குடி போதைகள், கஞ்சா, பலவித தீமையான வழிகள் இருக்கிறதா, நீ இரண்டாம் பாருன்னு சொல்லும் போது அந்த தமிழ் சொல்றாரு, உங்களை நீ பார்த்து. நான் ஒரு சிறுவயதா இருக்கும்போது, சின்ன வயசு இருக்கும்போது, என் வயசு சின்ன பையனா இருக்கும்போது, அப்போதுதான் ஒரு சின்ன ஒரு போட்டோ பார்த்தாரு, என்ன பண்ண வந்து அடிப்பாங்க, இந்த போட்டோ நீங்க பார்க்க கூடாது, இது ஒரு தவறானது, இதை பார்த்தால் நீ என்ன பண்ணுவ, கேட்டு சினிமாவுக்கு போக கூடாது. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆனதான் சினிமாவுக்கு போகணும் அந்த நாள். ஆனா இந்த நாள் சின்ன வயசுலயே செல்போனை கொடுத்துட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டு நீ என்னன்னா பண்ணுவாரு அப்படின்னா ஒவ்வொரு விழுக்கலையா பாவம் அப்படி நாளுக்குள்ள வந்து கொண்டே இருக்கு. அப்போ நம்ம பாவத்தை சுமக்கிறோம், உலகத்தின் பாவத்தை சுமக்கிறோம். இதுதான் மாசமா வாரமா சொல்லிட்டு போறோம். அப்போ உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர்தான் உலகத்தின் ரட்சகர், உலகத்துக்கு மெய்ப்பெற்று நாம் நினைப்பது நாம் பாவத்தை அறிக்கை செய்கிறோம். ஆனா இந்த காலத்துல பாவம் வந்து இன்னைக்கு சுலபமா மாறிடுச்சு. பாவம் தான் தெரியாது. ஒரு தவறான படத்தை பார்க்கறாங்கன்னா சின்ன பசங்க அதெல்லாம் வண்டியில வேலைக்கு சொல்லிட்டு போயிடுது. ஒரு தம்பி சின்ன வயசுல பீடி பிடிக்கிறாரு, சிகரெட் அடிக்கிறாரு, குடி போதையில் போறாருன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு தவறு இல்லைன்னு சொல்றாரு. எல்லாமே பாவம் மறைந்து கொண்டே இருக்குது. அதாவது சுலபமாயிடுச்சு. அது ஒரு அகோரமானது. பாவத்தினால நமக்கு என்ன நடக்கும் என்று நினைக்குது இல்லை. ஆனா நம்ம இந்த 2 நாட்கள்ல நம்முடைய தமிழர்களை நம்முடைய உள்ளதை நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் செபித்து ஆண்டவரை
இருப்பார். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி பாருங்க, கடவுளுடைய செயல் திட்டத்தை, கடவுளுடைய நோக்கத்தை, அப்பா அம்மாவுடைய நோக்கத்தை எதிர்ப்பு நிறைவேற்றாம போயிடும். வாலிப பருவத்திலே போதை பொருளுக்கு அடிமையாகி, வாலிப பருவத்திலே தீமையான பாதைக்கு அடிமையாகி, வாலிப பருவத்திலே பெண்கள் தவறான வாழ்க்கையில அடிமையாகி ஒரு காலகட்டத்தில் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. காரணம் என்ன? மீறுதல். என்னது? மீறுதல். நல்ல சந்தோஷமா இருந்த ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில ஏதும் தோட்டத்தில் மன மகிழ்ச்சியா இருந்தாங்க. யாருக்கு பயப்பட அவசியமே கிடையாது. ஆனால் வாழ்க்கை என்ன? ஏதோ சந்தோஷம் இருக்குது, நான் சாப்பிட்டேன். அப்பதான் கடவுளுடைய திட்டத்தை மீறி நல்லா இருந்தாங்க, மகிழ்ச்சியா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஒரே ஒரு வார்த்தை, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு அப்படிதான் நல்லா படித்துக் கொண்டிருப்பாங்க, நல்லா பைபிள் படிப்பாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, நல்ல தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்பாங்க. ஏதோ ஒரு தவறுனால மீறி போய் ஆலயத்துக்குள்ள வர முடியாம போயிடுவாங்க. அப்ப பாவம் அங்க அழைத்துக் கொண்டே இருக்கிறது. யோவான் செய்த தவறினால்தான் ஆதாம் பாவத்துக்கு உட்பட்டார். யோவான் கொடுத்தால் நான் யோவான் பண்ணாங்க, கொடுத்தாங்கயா, நீ எனக்கு துணியா கொடுத்த யோவான், என்னையும் உருவாக்கு, யோவானை உருவாக்கு, ரெண்டு பேருக்கு அழகா கொடுத்து சந்தோஷமா இருந்தோம், மகிழ்ச்சியா இருந்தோம். ஆனா அவன் கொடுத்தா நான் சாப்பிட்டேன். அப்போ ரெண்டு பேர் தவறு செய்யனால பரிசுத்தமான இடத்துல நீங்க இருக்கவே. அப்ப நீங்க இருக்கணும், வெளியே தள்ளப்பட வேண்டும். அப்ப வெளியே தள்ளப்படும் போது ஆதாமும் ஏவாளும் தள்ளப்பட்டார்கள். கர்த்தருடைய திட்டத்தை மீறினால, கடவுளுடைய சத்திய வார்த்தைக்கு மீறினால நாங்கள் வாழ்க்கை வெளியே போய்விட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளில் கூட நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் படித்து திடப்படுத்தல் ஆராதனை கலந்து கொண்டு மாதம் மாதம் திருமணிக்கு எடுத்து அப்படி இருந்தும் சில தவறுகளுக்குள்ள போகிறோம்னா அப்ப கடவுளுடைய வார்த்தைக்கு தயவு செய்து கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு கட்டம் இது. நல்ல ஜெபிக்க வேண்டாம், உடைய வார்த்தை உண்மையான வார்த்தையாக இருக்க வேண்டும். தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது, கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, சபிக்க கூடாது. அப்ப பாவம் சுமந்து கொள்ளும், பாவம் உடைய பின்தொடரும், பாவம் உடைய அமர்த்தும். அதனால பாவத்துக்கு உட்பட்டு நீங்க வாழக்கூடாது என்று சொல்லிவிட்டது. கிரேக்க பாஷையில, அதாவது எபிரேய பாஷையில ஹேட் என்ற வார்த்தை பாவத்துக்குரிய வார்த்தை. கிரேக்க வார்த்தை சொல்லப்படுதா அபத்தி என்று சொல்லப்படுது. அப்ப என்ன அர்த்தம்னா, கிரேக்க வார்த்தையில நீங்க இலக்கை இழந்து விட்டீர்கள். படிக்கிற வயசுல நீங்க படிக்காம, ஜெபிக்கிற வயசுல நீங்க ஜெபிக்காம, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிய வயசுல கீழ்ப்படியாம, திருமணம் ஆகக்கூடிய வயசுல திருமணம் ஆகாம இருக்கிற காரணம் என்ன? நீங்க பாவம் அப்பா அம்மாவுக்கு விரோதமாக செயல்பட்டதுனால தவறு செய்து விட்டீர்கள். அதனால நீங்க சாக்கிரதையாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு அறுவடை சொல்கிறார். பாருங்க, பாவம் என்பது ஒரு வலிமையானது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க, பார்க்கலாம்.
என்ன சிறையாக்கி ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் சிறையாக்கப்பட்டார்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டத்திலே அவர்கள் இருக்க வேண்டிய நிலைமையிலிருந்து வெளியே நல்லா கவனிச்சு பாருங்க. கெட்டகுமார் என்ன பண்ணார்? அப்பா அம்மாவுடைய வார்த்தைக்கு அவன் என்ன பண்ணான்? அவர் என்ன பண்ணாரு? தூர கஷ்டப்பட்ட காரணம் என்ன? கீழ்படைய நண்பர்கள் கூட பழகி தெரியாதத்துல தெரிந்து என்ன பண்ணா? எல்லாமே தன் தாய் தகப்பனுக்கு கீழ்படியாம இருந்ததுனால எல்லாமே இழுத்து போய் தன்னுடைய வாழ்க்கையில ஒன்றும் அழகான ட்ரெஸ் போட்டு கொண்டிருந்த ஒரு நல்லவன் இன்னைக்கு கெட்டகுமாரன் கீழ்ந்து போன ட்ரெஸ், அழுக்கான உடைகள், அது மட்டுமல்ல அவன் தலைமுடி, அவருடைய கால்கள், கைகள் எல்லாமே இருக்கு ஒரு மாதிரியா இருக்குது. காரணம் அப்பாவுடைய வார்த்தைக்கு பைபிள்ல நியாயப்பிரமாண புத்தகத்துக்கு கீழ்ப்படியதுனால இந்த நிலையில இஸ்ரேல் ஜனங்கள் பல இடங்களில் அடிமை, பாடுகள், துன்பங்கள், வேதனைகள், சூழ்நிலைகள் எல்லாமே பாருங்க. கெட்டகுமாரனுடைய வாழ்க்கையில அவன் மனம் திரும்பினான். என்னுடைய அப்பா இடத்துல எவ்வளவு சின்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க, நல்ல போச்சணும். ஆனா நாங்க பண்ணி சாப்பிடுற தவிர்க்க கூட என்ன பண்ணல, என்னால சாப்பிடுறது. அப்போ கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதாவது நம்ம தவறி போகும்போது நம்முடைய வாழ்க்கை பலவிதத்தில் காணப்படுகிறது. அதனால்தான் ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறோம். எப்ப மறிப்பது? எப்ப பாவம் செய்தார்களோ அங்கிருந்து மரணமும் உண்டாயிடுச்சு. நிறைய பேர் அடிப்பாங்க, அவங்களையும் எப்போ அன்னைக்கு ஆதாம் பாவம் செய்து வெளியே அச்சப்பட்டார்களோ அன்னிலிருந்து மரணம் உண்டாயிடுச்சு. அந்த மரணம் முடிவில் புதிய ஆதாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்துக்கு வந்து அவரை நம்ம மீட்டெடுத்தார், நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். அவர் உண்மையான ரட்சிகராய் அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார். இப்படிப்பட்ட எண்ணத்துடன் நாம் வாழும்போது உண்மையாவே அந்த நாட்களிலே நாம் பலவிதமான தவறுகள் செய்திருந்தால் சில காரியங்களை செயல்பட வேண்டும். ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்துக்கு வந்து பழைய ஆதாம் செய்த தவறை நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு 3 நாள்ல வைத்திருந்தார். அவர் உயிர் கொடுக்கிற விஷயம்னால் இன்றைக்கு நம்முடைய பாவத்தை சுமக்கிற தேவனாய் இருக்கிறாரு. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 23-29 சொல்லப்பட்டிருந்து, யார் படிப்பக்கம் ஐயோ யாருக்கு இந்த வேதனை, யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், ரத்தக்கண கண்கள், நல்லா படிச்சு வசத்தை வீட்டில் படிச்சு பாருங்க. யாருக்கு புலம்பல், யாருக்கு துக்கம், யாருக்கு வேதனை, கலக்கங்கள், ரத்த கண்கள். காலையில் எழுந்து வெள்ளிக்காலையில் சாராயத்தை நாடி ஓடி போய் பிடிக்கிற மனுஷனுக்கோ பாருங்க அருமையானவர்களே, அது எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 23 சொல்லுது, துன்மார்க்கனுடைய சாவிற்கு பிரியமா, துன்மார்க்க சாவிற்கு பிரியமா. அவன் மனம் திரும்பி அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் மனதார என்ன பண்ணான ஏற்றுக்கொள்ள என்று சொல்லுகிறாரு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட பாவத்துக்கு உட்பட்டு நாம் வாழாதபடி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது இந்த நெருக்கத்துல நம்மை நாம் வெறுத்து நம்முடைய ஆண்டு சமூகத்தில் முழுகால் பிடித்து செபித்து எதை வெறுக்க வேண்டுமோ அது வெறுக்கும் போது அது நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்.
அதற்காகத்தான் நம்முடைய செய்கிற தவறுகளுக்காக ஆண்டவர் நம்முடைய தெரிந்த திருச்சபைகளில் ஆயரார் இருக்கிறார்கள், ஊழியக்காரர் இருக்கிறார்கள், மிஷனரியா இருக்கிறார்கள், பைபிள் அம்மா இருக்கிறார்கள். ஏன்னா திருச்சபையில் நிறைய மக்கள் சில தவறுகளை செயல்படும் போது அது உணர்த்தக்கூடியவர்களாய் காணப்படுகிறார்கள். இங்க டீச்சர் வாங்கிறதுக்கு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தப்பு, நல்லது, இது படி, வாழ்க்கை முன்னேற்ப, பெரியாளா வருவ, நல்லா சம்பாதிப்ப, மகிழ்ச்சியா சொல்லுவாங்க. அதே போல் வேதத்துல சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். 2 சாமுவேல் புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்தில் அதை பார்க்கும்போது உண்மையாகவே தாவீது ஒரு நல்ல ஒரு அரசன், கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவன், தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிறுவனை கொண்டு அவனை தெரிந்து கொண்டார். ஆனா அந்த நாளில தாவீது என்ன செய்தார் பாருங்க, அப்படி வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கிறாரு. ஆனா என்ன பண்ணாரு, ஒரு தவறுகளை செய்கிறார். எத்தனை மனைவி கேட்டாலும் கடவுள் கொடுக்க அவர் கொடுக்க ரெடியா இருக்கிறார். ஆனா அவர் என்ன செய்யறார் பாரு, 10 சபையுடைய ஊழியர்களுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு, ஒரு தவறுகளை செய்கிறார். ஆனா ஒரு ராஜா என்ற எண்ணத்தை மறந்து தப்பான முறையில செயல்படும் போதுதான் அந்த ஒரு நாப்பான்மை தீர்க்கதரிசி உணர்த்துகிறார். அதான் ஒரு டீச்சர். அன்றைக்கெல்லாம் அந்நாட்டில பழைய ஏற்பாடு புஸ்தகத்துல தீர்க்கதரிசி தான் உண்மையானவர்கள். தீர்க்கதரிசி சொல்கின்ற வார்த்தை தான் சத்தியமானது. அவர்கள் கடவுளோடு கூட பேசுவார்கள். கடவுளோடு கூட என்ன சொல்லி அவர் செவித்த வரத்தை பெற்றுக்கொண்டு நம்மிடத்தில் சொல்லுவார்களா? இன்னைக்கு நம்ம கிராமத்துல ஜோசிக்கார நம்புறோம், குடும்பக்கார நம்புறோம். இல்ல உங்க வீட்டுல சூழ் வச்சிருக்காங்க, உங்க வீட்டுல மந்திரம் வச்சிருக்காங்க, உங்க வீட்டுல பணம் எல்லாமே இருக்கிறது, உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்க வளரக்கூடாது, நீங்க இப்படி எல்லாம் இருக்கிறீங்க, இதனாலதான் நீங்க இப்படி எல்லாம் இருக்கிறீங்க என்று சொல்லி ஏமாற்றக்கூடியது நிறைய பேர் உண்டு. நாத்தோட தீர்க்கதரிசி அதை சொல்ல போதான் அருமையான தாவீதுக்கு உணர்வு வருகிறது. யார் யார் அனுப்பினார், யார் அவன், ஒரு சேவையை முன்னிலையை கிடைத்தவன் என்று அவனை புரிந்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்பதான் சொல்றாரு, அந்த மனுஷன் யாருன்னா இன்றைக்கு நாம் சில பதவியினால, சில பட்டத்தினால, சில பணத்தாரினால சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறோம். என்ன பதவி, என்ன பட்டம், என்ன இது, என்ன சொத்து சொல், உள்ளத்துல தவறு செய்த தவறு தவறுதான். நீ ராஜாவின் மந்திரியாயிரு யாராவது நீ பாவம் செய்தனால் அந்த பாவத்துக்குரிய தண்டனை அனுபவிக்கணும். பைபிள் சொல்லுது, பாவத்தின் சம்பளம் பாவம் செய்த ஆத்மாவே. அதனால அப்போ தாவீதுக்கு அப்போது பயங்கரமான சூழ்நிலை ஏற்படுகிறது. வேதத்தில் இன்னொரு இடத்தில் எதை போல சொல்லப்பட்டிருக்கிறது, யூதா என்றவன் 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரம் யூதா. அவருடைய வாழ்க்கையில 2 பிள்ளைகள் மறிக்கிறார்கள். தாமார் என்னப்பட்டவன் எப்படியாவது யூதாவிற்குதான் நான் குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்று வயலாக்குகிறது. ஆனா யூதா ஏமாற்றுகிறார். அந்த நேரத்தில் அவர் அறியாமே தவறு செய்கிறார். அவர் யார் என்று கேட்கும்போது அப்பதான் நீ கொடுத்த இந்த பொருள் தான் அவனுடைய என்று சொல்லுகிறார். பாருங்க எவ்வளவு. ஆனா இங்க தாவீது வேகமாய் தவறு செய்கிறார். ஒரு சேவகன் தனக்கு சொன்ன கீழ்ப்படிவன் அவருடைய மனைவியை தவறு செய்கிறார். அவனை விட்டு வெட்ட சொல்லி பார்க்கிறார். அதனால்தான் நாத்தன் தீர்க்கதரிசி அவருக்கு சொல்லுகிறார், அறிவாளர்களே, அதனால்தான் நான் சொல்றேன் 51 செய்கிற என் ஈசோப்பினால் சுத்திகிறீர்கள், அப்போதான் ஈசோப்பினால் சுத்திகிறீர்கள், நான் அப்போ சுத்தமாவேன் என்ற வார்த்தை வேதத்தில் நிறைய இடத்தில் போட்டிருக்கிறது. என்ன புத்தகத்தில் போட்டிருக்கிறது, எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்கிறது.
யாத்திரா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நாம் பார்க்கும்போது உண்மையாகவே யாத்திரா 12ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம், அந்த ஈசோப்பின் செடி சுத்தமான செடி, அந்த ஈர்ப்பு, அதனால எடுத்து அந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை அது உள்ள வைத்து அது எப்படி வாசிப்பாங்கல்ல தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் கிராமத்தில் என்ன பண்றாங்க, சில காத்து கருப்பு முடிச்சுட்டு வேப்பலை முடிச்சு அடிக்கிறாங்க. வேப்பலை சென்னாவா எல்லாமே. ஆனா அந்த காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஈர்ப்பு உச்சமல்ல பரிசுத்தமான அதை அவர் அந்த மருத்துவர்களுக்கு அது குணப்படுத்தக்கூடிய ஒரு செடி. அந்த செடி அந்த பிளட் அது உள்ள நினைத்து அதை வாஸ்தவங்கள் தெளிப்பாங்க. தெளிக்கப்படுவது அது என்னவா? அது பரிசுத்தம். அதே போலதான் 51ஆம் சங்கீதத்தில் என் ஈசோப்பினால் சுத்திகரியும். அப்ப நான் அது மட்டுமல்ல, தாவீதுடைய நியாயப்பிரமாண புத்தகத்தினுடைய கட்டளையை தாவீது மீறிவிட்டார். கொலை செய்யாதிருப்பாயாக, இதை பல நியாயப்பிரமாண புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படியாதபடி அவன் மீறிவிட்டார். அறிவாளர்களே, இன்றைக்கு நாம் பரிசுத்தம் அடைய வேண்டும். நாம் தேவனுடைய பார்க்க வேண்டும், தேவனுடைய செபிக்க வேண்டும், தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நாம் வாழும்போது கடவுள் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இங்க என்ன பண்றாரு அப்போஸ்தலர் பவுல் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல படிச்சு பாருங்க. வார்த்தை பார்க்கலாம். மறுநாளிலே பிலிப்பை கண்டு நீ எனக்கு பின் சென்று பாருங்க. பிலிப்பை கடவுள் என்ன நேரத்தில் பயன்படுத்துறாருன்னா, அவர் மலை மீது பிரசங்கிக்கும் போது திரளான ஜனங்கள் வருகிறார்கள். அநேக சீடர்கள் உண்டு. ஆனால் பிலிப்பை மட்டும் கூப்பிட்டு இவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது அவர் சொல்றாரு, சொல்றாரு, எவ்வளவு பணம் இருந்தாலும் இவ்வளவு நினைப்பது போஷிக்கவே. பிலிப்பு உண்மையாகவே கடவுளுக்கு பிரியமான மகன், ஒரு சீஷன். ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிற இயேசு கிறிஸ்து சொல்கிற அதிசயத்தை அவன் ஒவ்வொரு நாளும் கவனிக்கிறான், தன்னை அர்ப்பணிக்கிறான். இன்றைக்கு கூட நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நான் எப்படி வாழ்ந்தேன், நான் இந்த காலகட்டத்தில் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், என்னை மகிழ்வித்தார், நான் நல்லா இருக்கிறேன். அந்த அடிப்படையில் நான் இல்லாத என்னை கர்த்தர் அழைப்பு கொடுத்தார். நான் கடவுளுக்கு நன்றியா இருப்பேன். அதை பிடிப்பிடக்கூடாது. சில இடங்களை போய் நச்சை அறிவிக்கும் போது அந்த அறிவியல் சொல்லப்படுது. சீமோன் என்ன பண்றான், அங்க வருகிறான். பாருங்க 1 தீமோத்தேயு அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9 சொல்லுங்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 9 சொல்லுங்க. சீமோன் என்று பேர் கொண்ட ஒரு மனுஷன் இந்த பட்டணத்தில் மாயவித்தக்காரனாய் இருந்து ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் வந்து ஒரு பெரியவன்,
பணத்தினால எது நடக்கலாம், பணத்தினால எல்லாம் வாங்கலாம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா பணத்தால எது சாதிக்கலாம் நினைக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அதை விட பல மடங்கு சாதிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாழ்வியக்காரனை போல என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய காலகட்டத்தில் ஒரு நாளில் ஒரு பெரிய ஜோசியக்காரர் வந்தார் சிஎம்சிக்கு. அவர் மகனுக்கு 2 கிட்னி போய்விட்டது. 8 லட்சம் பல லட்சங்கள் செலவு செய்தார். எவ்வளவு பணம் செலவு பண்ணி பார்த்தார் சென்னையில. அவருடைய ரிலேஷன் ஒரு அண்ணா இருந்தார், மேல்நாடு ஈபில பெரிய ஆபீசர், பிஆர்ஓ பர்சனல் ரிப்போர்ட் ஆபீசர், பெரிய ஆபீசர். அவர் சொன்னார், நான் தம்பி எப்படியாவது விடுபட வேண்டும். என்ன சொல்லி கேட்டார் ஒரு நாள். நான் சொன்னேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இயேசு மனதால் ஏற்றுக்கொள்ளுங்க. இத்தனை வருஷம் நீங்கள் பல இடங்கள் சுத்தி திரிந்து உணவு கொடுத்தீங்க, எவ்வளவு தேவை பண்ணீங்க, சர்ச்சுக்கு போய் பல பரிகாரம் செய்தீங்க. ஆனால் ஒரே ஒரு தான் மட்டும் சொல்லுங்க, சின்ன பையன் தான் இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு ஏற்றுக்கொண்டார் உடைய வாழ்க்கையில் மனமாற்றம் அடைய முடியும் என்று சொல்லி ஐயாவை கேட்டாங்க. அவர் என்ன பண்ண தெரியுமா, 5 நாள் லீவு கிடைக்காது. ஏன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுல அவர் தான் அடுத்த பதவியில் இருக்கிறார், மேகநாதன் சார். அப்போ என்ன சொல்ல முடியும், அதிகாலை வருவார், முழுதா படிவார், சிஎம்சில சாப்பிட உட்கார்ந்து சொன்னார், ஐயா நான் ஐயா சொல்லுங்க. அவர் ரகசியம் போடுறதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் ரகசியம் போடுறார். சொன்னார் செஞ்சார். திடீர்னு ஒரு நாளில், அதாவது அவங்க சித்தப்போடி பையன் தான் இந்த மாதிரி 2 கிட்னி போயிட்டு பாண்டிச்சேரி பக்கத்திலே ஒரு பெரிய ஜோசி முத்துசாமி என்ற பெரிய ஜோசிக்காரர் நிறைய பேர் வந்து அவரு ஜோசி பார்த்து நல்ல தேங்காய் பழம் பழகிட்ட பறித்துனே இருப்பாரு. ஆனா பையன் தான் 2 கிட்னி போயிடுச்சு. அந்த ஜோசிக்காரர் பார்த்து ஒரு நாள் மீட்டிங் போகும்போது, ஐயா உன் மகன் 2 நாளுக்குள்ள சுகமடைவார். அந்த ஜோசிக்காரர் பார்க்கிறார், என்ன என் டாக்டர் பின்னாடி சொல்லிட்டு போறாரு, சென்னையில சொன்னாங்க உன் மகன் செத்துருவான்னு சொல்லிட்டாங்க. நான் சிஎம்சியில் வந்து ஏதோ சும்மா அந்த இது டைல்ஸ் பண்ணணும், கொஞ்ச காலம் மகன் வாழணும், இதுக்காக நான் கொண்டு வந்தேன். நீ வந்து 2 நாளுக்குள்ள சொல்லுவாங்க, நீ வந்து பார்த்த ஒரு எலக்ட்ரிஷன், நீ எப்படி இருக்கிறாங்க கத்தர் நிச்சயமா ஒரு மகனுக்கு 2 நாள் சொல்லுவாங்க. அருமையானவர்களே, நான் வீட்டுக்கு முடிச்சுட்டு 2 நாள் வந்து வர பாடுக்கு வரேன். அதே கரெக்டா 2 நாள் இல்ல, அது மாதிரி டைம்ஸ் போயிட்டு இருக்கிறார். நம்ம போகும்போது தம்பிக்கு யூரின் வந்து கொண்டே இருக்குது. டாக்டர் செக் பண்றாரு, 2 கிட்னியும் புது கிட்னியா மாறிட்டு வாழ்வதற்காரன் வாழ்வதாக இருப்பான், பொய் சொல்லிக் கொண்டு இருப்பான். ஆனா உண்மையான ரட்சகர், உண்மையான மீட்பர், உண்மையான தகப்பன் உனக்காக எனக்காக அவர் எப்பவுமே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மாறிவிடல்ல, இயேசு கிறிஸ்து உண்மையாக செய்கிறவர். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, அதே போல மார்க்கு சுவிசேஷத்துல பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 1-12 சிந்திக்கப்படும் போது பாருங்க, அந்த 4 பேர் காணப்படுகிறார்கள். அந்த 4 பேருடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் என்ன என்று பார்க்கும்போது அவர் விசுவாசம் பெரிதாக இருந்தது. நடக்க முடியாது, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, சூழ்நிலை மாறிவிட்டது, என்ன செய்வது தெரியல, அவ்விடமை வேற மாதிரி போய்விட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது, உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு வீட்டில அந்த நல்ல சம்பவம் நடக்கிறது. ஒரு கூரை பிரித்து 4 பேர் ஒன்று சேர்ந்து அந்த மகனை என்ன பண்றாங்க, கீழே அந்த 4 பேருடைய
விசுவாசம் எவ்வளவு இந்த நாளில் கூட நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நம் மக்களுக்கு நாம் இயேசு பற்றி கூறும்போது அநேக பேர் ரட்சிக்க முடியும், அநேக பேர் ஆலயத்துக்குள் வர முடியும், அநேக பேருக்கு சத்தியத்தை அறிவிக்கும் போது சத்திய ஆவியானவர் நம் விடுதலை கொடுப்பார். மனுஷகுமார் இயேசு விடுதலை கொடுக்கிற நாயகன் என்ற நன்றி அப்படியே ஏற்கிறாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாரு, உன் பாவம் அப்ப வேறு பார்த்து பெரிய நாட்கள் இருக்கிறாங்க, ஏய் எப்படி அப்பா முடிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் அது பாடத்திற்கு புத்தகத்துல நீங்க படிச்சு பாருங்க வீட்டுல. அதுமே சொல்லப்படாது சொல்ற ஒரு ராஜா வரப்போகிறார், அவர் எல்லாத்தையும் குறைகளையும் நீக்க போகிறார். புத்தகத்துல ஒரு மேசையா வரப்போகிறார், அவர் உங்களை வழிநடத்த போகிறார். அது மேசையை காணுவதற்காக சீமோன் சிம்சன் எனப்பட்டவன் ஆலயத்துக்குள்ளே காத்துக் கொண்டிருந்தார். என் ரட்சகரை அல்லேலூயா அல்லேலூயா அந்த மேய்ப்பட்டார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் இவ்வுலகத்தில் வந்தார். இலங்கு நாட்டில் கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த நாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறார். நம்மால் முடிந்தவரை இயேசு கிறிஸ்து பற்றி பறைசாற்றி, இயேசு கிறிஸ்து பற்றி முடிந்தவரை ஜெபித்து, இயேசு கிறிஸ்து பற்றி நாம் உலகம் முழுவதும் சொல்லப்படும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் விசுவாசத்திற்காக இந்த நாளில் அந்த மகனை பார்த்து சொன்னார், படுக்கெடுத்துக் கொண்டு அல்லேலூயா அல்லேலூயா அந்த விசுவாசத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார், வெளிப்படுத்துவார். கர்த்தர் தம்மை திருவசனத்தை ஆசீர்வதிக்கிறார். வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் ஐயாவுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் கொண்டு